பாரதியார் அவர்களோட இந்த பிறந்த நாள்ல உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பாரதியார ஒரு புரட்சியாளரா, மகாகவியா எல்லாருக்கும் தெரியும். அவரை பத்தி நம்ம அறிஞ்சிருக்கிற இல்ல தெரியாத ஒரு 7 சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் ஆரம்ப காலத்துல இந்தியா அப்படின்ற ஒரு பத்திரிகையை நடத்தினாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மீம்ஸ் எல்லாம் பயங்கர வைரலா ட்ரெண்டிங்ல இருக்க காலத்துல அந்த டைம்ல மீம்ஸ்க்கு ஈக்குவலா இருந்த ஒரு விஷயம்னு சொன்னா கார்ட்டூன் சொல்லலாம். கேலி சித்திரங்கள் அரசியலை விமர்சனம் பண்றதுக்கு அந்த காலங்களில் பயன்படுத்திய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேலி சித்திரங்கள் வரைஞ்சி கார்ட்டூன் அந்த இதில் பண்ணுறது வழக்கமாக இருந்தது. முதலாக பயன்படுத்தினது பாரதியார் தான். அவரோட இந்தியா அப்படின்ற பத்திரிகைக்காக, அரசியல் விமர்சனத்துக்காக அவர் பயன்படுத்தியது கேலி சித்திரம். 1919 காந்திக்கும் பாரதியாருக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்ல முடியாது, செல்லமான ஒரு கோவம்னு சொல்லலாம். அங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி அவர்கள் ராஜாஜியோட வீட்டில் இருந்த டைம்ல பாரதியார் அவரை சந்திக்கிறதுக்கு ராஜாஜி அவர்கள் வீட்டுக்கு போறாங்க. எதுக்காக போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் அவர் ஒரு கூட்டம் நடத்துறாரு. அந்த கூட்டத்துக்கு மகாத்மா காந்தி அவர்கள் தலைமை ஏற்று நடக்கணும் அப்படின்றதுக்காக கேட்கறதுக்காக அவங்க போறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா அவர்கள் மறுநாள் வேற வேலைகள் இருந்ததுனால உங்களோட நிகழ்ச்சிகளை நாளை மறுநாள் மாற்றிக்க முடியுமான்னு கேட்டதுக்கு பாரதியார் என்னால் அதை பண்ண முடியாதுங்க, நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து பாருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிட்டாரு. மகாத்மா காந்தி பெரிய அதிர்ச்சி. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வேணாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. யார் இவர் அப்படின்னு சொல்லி ராஜாஜிட்ட கேட்டப்போ அவர் ராஜாஜி சொன்னது, எங்களோட மகாகவி, எங்களோட பெரிய சொத்து அப்படின்னு சொல்லி அவர் பெருமையாக பேசியிருக்காரு. தன்னை இழிவுபடுத்தின மாதிரி நினைக்காம மகாத்மா காந்தி அந்த இடத்துல சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருந்தாரு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, மகாகவி பாரதி அப்படின்னாலே நம்மளுக்கு 3 விஷயம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். முறுக்கு மீசை, தலப்பாகை, கோட்டும் போட்டிருப்பாரு. இது எங்கே அவருக்கு இந்த பழக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரணாசியில் அவர் கொஞ்ச காலம் வாழ்ந்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். வாரணாசின்றது இன்றைய காசி. அங்கே இருந்தப்போ வடக்க இருக்கிற மக்களோட கல்ச்சர் அவரை அட்மையர் பண்ணுது. உதாரணத்துக்கு சீக்கியர்களை பார்த்து தான் அவர் தலப்பாகை அணியும் பழக்கத்தையே அவர் ஏற்படுத்திக்கிட்டாரு அப்படின்றதெல்லாம் ஒரு வியப்பான ஒரு விஷயம்தான். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசத்தை நேசிக்கிற மனிதன் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடையாமல் இந்தியாவோட முழு கலாச்சாரத்தையும் ஏற்றுக்கிட்ட ஒரு மனிதராகவும் அப்பவே பாரதியார் இருந்தாரு அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. நாலாவதா பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இப்ப நான் இருக்கிறேன், உலகத்துல இருக்க மொழிகள்லயே தமிழ் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லணும்னா, தமிழை மட்டும் படிச்சுட்டு இருக்கிற என்னால அதை சொல்ல முடியாது. இன்னும் நிறைய மொழிகள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் இந்த மொழிகள்ல இது சிறந்த மொழி அப்படின்றத சொல்றதுக்கான தகுதி உள்ளவரா நான் நினைக்கிறேன். அப்படி மகாகவி பாரதி நிறைய மொழிகள் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படின்றத பாரதியார் சொல்லியிருந்தாரு. யாருக்கு அந்த தகுதி இருக்குன்னா, நிறைய மொழிகள் தெரிஞ்ச ஒருத்தரால தான் இந்த மொழி சிறப்பாக இருக்குதுன்றத சொல்ல முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, வங்காளம், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் கொஞ்ச நாள் இருந்தப்போ ஃப்ரெஞ்சு கூட அவர் படித்து வச்சுருந்தார். அனைத்து மொழிகள்லையும் முழுமை பெற்றவராக இருந்தார். அப்பேற்பட்ட ஒரு மனிதன் தமிழ் மொழி தான் சிறந்ததுன்னு சொல்லும்போது அது சாலச் சிறந்ததா சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குது. பாரதியார் யானை மிதித்து இறந்துட்டாரு அப்படின்றது. இப்போ சமீபத்தில் கூட அவரோட எள்ளுப்பேரன் சொல்லும்போது அதை விளக்கியிருந்தார். அதே தான் நானும் சொல்கிறேன். அவர் யானை மிதித்து இறந்ததா இல்லை, அவர் வழக்கமாக பார்த்தசாரதி கோயில் திருவல்லிக்கேணியில் இருக்கிற கோயிலில் இருக்கிற யானைக்கு உணவு கொடுக்குறத வழக்கமாக வச்சுருந்தாரு. ஒரு நாள் அது துதிக்கையால் இவரை தள்ளி விட்டுருச்சு. அதில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அதனால் அவர் மரணித்து போகலை. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் சில உடல் உபாதைகளால் அவர் உயிர் பிரிஞ்சது. ஆறாவதா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு உலகமே கொண்டாடுறோம், பாரதியாரை அவ்வளோ போற்றி புகழ்கிறோம். ஆனால் அவர் இறுதி ஊர்வலத்தில் 20க்கும் குறைவான நபர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டாங்க அப்படின்றது ரொம்பவே மனவேதனை அளிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இருக்கும்போது கொண்டாடி இருக்கணும், அவர் இல்லாத நேரத்தில் கொண்டாடுற அளவுக்கு அவர் இருக்கும்போது கொண்டாடலைன்றது மிகுந்த வேதனை தர விஷயமா இருந்தது. ஏழாவதா ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிவேதிதா அப்படின்றவங்களை பாரதியார் சந்திக்கு போகும்போது 2 பேருக்கு இடையில ஒரு வாக்குவாதம் ஆகுது. என்ன தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மனைவியை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு கேட்கும்போது, பெண்களை வெளியே கூட்டிட்டு போற பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நிவேதிதா ரொம்ப பாரதியாரை கடிஞ்சுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை அடிமையாக நடத்தும் சமூகம் உருப்படாது அப்படின்னு சொல்றாங்க. பெண் விடுதலைக்காக பாரதியார் இவ்வளவு விஷயங்கள் பண்ணாரு அப்படின்றத நம்ம சொல்றோம். அதுக்கான ஆரம்ப புள்ளியா இருந்தது அவர் நிவேதிதா அவங்கள மீட் பண்ணும்போது அந்த அம்மா இவங்க கிட்ட பேசின அந்த விஷயம்தான் இவரை பெண்மையை பற்றி பேசுறதுக்கான ஒரு தூண்டுகோலாக இருந்தது. அவங்க மேலே மரியாதையால் அவங்களையே ஞான குருவாகவும் பாரதியார் பிற்காலத்தில் ஏற்றுக்கிட்டாருன்றது குறிப்பிடத்தக்கது. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன்.
பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேல இவங்க ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.